சுசீந்திரத்துல இருந்து வர அவர்கிட்ட ஒரு விஷயமா பேசணும். அவங்க வந்து நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன். உங்களோட மகனா? ஓகே. அவங்க நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான், சாட்டை, ராஜபேரன் இவங்க எல்லாரும் பற்றி பேசுறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ் நம்ம தலையில போறது கிடையாது. அது யானை ப்ராப்ளம் தீபாவளின்ற ப்ராடக்ட் சொல்லிட்டு எந்த வித புண்ணாக்கு சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் ஓனர். அவருக்கு ஓனர் யாருன்னே தெரியாது, விற்கிறது யாருன்னே தெரியாது. நீங்க பாலிடிக்ஸ் பேசுங்க, உங்க பாலிடிக்ஸ் இல்ல. நான் சொல்றது கேட்டுக்கங்க. நான் பேச வந்திருந்து நான் பேசிக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை தானே, நான் பேசதான் செய்வேன். அப்போ நீங்க கேட்டுக்கங்க. வீடியோ நான் எடுப்பேன். உங்க பிள்ளை வீடியோ தானே எடுக்கிறோம். வேற ஒண்ணு செய்யல. வீடியோ எடுக்கிறது போத் ஆஃப் தி சேஃப்டிக்காக தான். ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டல் விட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேசிக்கிறேன், என்ன பேச விடுங்க. அப்படியா? அப்ப நான் தான் அதோட ஓனர். என்கிட்ட எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. என்ன யாருன்னே உங்க பையனுக்கு தெரியாது, எனக்கும் உங்க பையனை யாருன்னே தெரியாது. என்ன பண்ணாரு இந்த மாதிரி நான் வந்துட்டு எந்த சர்டிபிகேட்டுமே இல்லாம வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நான் மாசம் 2 வாட்டி ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். இல்ல நான் உங்ககிட்ட வந்து நீங்க அவங்க அப்பா இல்லையா, நீங்க அவங்க அப்பா இல்லையா, உங்க பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உங்ககிட்ட தான் வந்து சொல்லணும். இப்ப நான் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணனா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, இந்த பாருங்க உங்க பிள்ளைக்கு செய்யறாங்க அப்படின்னு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் புருஷன் சொல்லுவாங்க. இப்போ உங்க பையன் என்ன செய்யறாங்க, உங்க பையனால என்ன பிரச்சனை, அதனால நான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்க பையனை வந்து நான் கேள்விப்பட்டு வந்தேன். அவங்க இல்லாத சைடுல உங்க பிள்ளை இதுதான் பண்றாங்க, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு இடையூறா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தேவையில்லாம மத்தவங்களை பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா இல்ல அமைதியா பேச முடியாது. சாரி மன்னிச்சிருங்க. அதாவது வந்து அமைதியா பேச முடியாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் சரி, இப்பவும் சரி, வருஷம் கரெக்டா ஐடிஆர் ஃபைல் பண்ணி நான் அரசாங்கத்தை ஒரு காலத்துல ஏமாத்த கிடையாது. என் பொருளுக்கு தேவையான எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணி அப்ப நான் அரசாங்கத்தை ஏமாத்தல, ஏமாத்தல. அப்போ நான் அப்படி இருக்கப்போ அவர் வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு. இப்போ நாங்க வந்து சாதாரண பேசணும் ஒன்றும் பயப்படாதீங்க. இது பயம் எதுக்கு? வெளியே போயிருக்காங்க. என்னன்னா அவர் உங்க மகன் வந்து ஆதாரம் கேட்கறாரு, பேசணும். ஏன்னா உங்களுக்கு புரியுது, மனுஷன் நல்லா கேட்கிறாரு. கண்டிப்பா அவர் கேட்கிறாரு. ஆக்சுவலா உங்களுக்கு நன்றி பேசுது ரவி இருக்காருல்ல நம்ம சர்ச் சார் உட்காருங்க. ஆமா, ரவியோட ரவி கல்யாணம் பண்ணி இருக்கிறது என்னோட வச்சிருக்கேன். இங்க நம்ம கல்லுக்கூட்டம் அது பக்கத்து வீடு, அவங்க நேர இடத்த விடுவேன். நான் இப்ப கவுன்சிலரா இருக்கேன் அந்த வார்டு. இங்க கல்லுக்கூட்டம் முடியாது. அப்படி இவர் தானே நம்ம கல்லுக்கூட்டம் பிரசிடண்ட். இவர் நம்ம காங்கிரஸ் தானே, மனோகர் சிங் தானே. விஷயம்னா கட்சி விஷயங்கள் யார் வேணும் பேசலாம். நீங்க காங்கிரஸ் தானே, உங்க பையன் உங்களை தான் பேசிட்டு இருக்காப்ல. நான் சொல்றது ஆக்சுவலா வந்து பேசுறது இருக்காரு. அவர் திமுக வந்து பல பிசினஸ்ல என்ன கை ஆல்டின் பால் வாங்க. ஆல்டின் பால் வந்து உங்களதான் பார்த்து நான் தான் பேசணும். இப்ப எப்படி வந்தாரு? சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. சாயந்தரம் வருவாங்க அவசியம் நடக்கல. 2 பேரும் குருவாரம் போறாங்க. புரியுதா? போயிட்டு வந்து சர்ச்சையும் போயிருக்கு. உன்னோட வந்துருக்கு. நீங்க உட்காருங்க. எங்க வீடு நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பேசணும். அப்போ பேசதான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க பேசிக்கணும். இல்ல நான் தான் பேசுறேன். எல்லாரும் அமைதியா இருந்துக்கோங்க. நான் பேசதான் வந்திருக்கேன். புரியுதா? டென்ஷன் இல்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க.
நிக்கிறாங்க உங்க பையன்கிட்ட பேசுறது ஆமா. நான் பேசி அவர்கிட்ட கேள்வி ஓகே தெரியாது ஓகே தெரியாது இவங்களெல்லாம் தெரியாது என்ன யாருக்கும் தெரியுமா தெரியாது ஓகே நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க அது மற்ற வேற விஷயங்கள் பேசுறீங்க அது அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேட்டுக்கோங்க என்ன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா தெரியாது நீங்க யானை கவலம் தீபாவளி ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க ராஜா பேரன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறீங்க ராஜா பேரன் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஓனர் யாரும் தெரியுமா தெரியாது தெரியாம ஏன் பேசுறீங்க இல்லைன்னு பிரச்சனைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க இது வரைக்கும் ராஜா பேரன் மேலேயோ ராஜா பேரன் மார்க்கெட்டிங் ஓனர் மேலேயோ ஆக்ஷன் எடுத்ததா ஏதாவது நியூஸ் வந்துச்சா இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன் நிறைய பேர் அவங்க சில்லறத்தனமா வீடியோ போடுவாங்க அதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் எடுக்க முடியாது நீங்க ஒரு நீங்க ஒரு லாயர் அப்ப நீங்க எதை எவிடன்ஸ் எடுக்கணும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்ல இல்ல நான் சொல்றது கேட்டுக்கங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு அதை நீங்க எவிடன்ஸ் எடுக்கலாம் எஃப்எஸ்எஸ்சி அதிகாரிகள் இல்ல அமைதியா இருக்கிறவங்க யாரும் பேசாதீங்க நான் தான் பேசுவேன் எஃப்எஸ்எஸ்சி அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம் எவ்வளவு வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது நீங்க சாதாரண ஆளு கிடையாது நீங்க படிச்ச ஒரு வக்கீல் சரியா அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது நான் தான் ராஜபுரம் மார்க்கெட்டிங்கோட ஓனர் இவரு எங்கேயாவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு நான் கேட்கறது ஒரு பதில் சொல்லுங்க கேட்கறதுக்கு ஒரு சொல்லுங்க நீங்க ஆரம்பத்துல நீ நேற்று பேசும்போது என்ன தம்பி பேச ஒரு நான் பேசிக்கிறேன் நீங்க அமைதியா இருங்க ஓகே ஆரம்பத்துல எஃப்எஸ்எஸ்சி சர்டிபிகேட் இருந்துச்சா இல்லையா இல்ல அதானே கேட்டேன் இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லன்றது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா நான் ஒரே ஒரு கேட்கிறேன் ஆரம்பத்துல இத நான் எஃப்எஸ்எஸ்சி இல்லாம வித்தேன்றது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு அதை நான் வச்சுதான் வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு சரியா அது ஆரம்பமா இருக்கட்டும் இன்னைக்கா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா நான் கேக்குறது நீங்க கேட்டீங்க ஆரம்பத்துல நீங்க நான் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கேன் நீங்க வச்சிருக்கீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நேர்ல கேக்குறது வந்தாச்சு நீ நேர்ல நீ நேர்ல பாருங்க பாருங்க கார்த்திக் குமார் என்னோட ஃப்ரெண்ட் சரி நீங்க அவங்களுக்கு வித்தீங்க சரி லைசன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு என்ன நான் அவனுக்கு வித்தல கேட்டியா அவன் தான் என்கிட்ட சொல்றான் சரி ஒருத்தர் சொன்ன ஆதாரத்தை தான பண்ணி சொல்லணும் ஆதாரம் கேட்டு இப்ப ஃபோன் பண்றேன் நான் உங்களுக்கு சொல்லட்டா என் ஃப்ரெண்ட் வந்து இப்ப ஃபோன் பண்றேன் நான் சொல்லட்டா இப்ப ஃபோன் பண்றேன் ஒண்ணு நான் சொல்லட்டா ஆதாரம் இல்லாம பேச முடியாது கார்த்திக் குமார் சொன்னாங்க கஸ்டமர் ரிவ்யூ நான் சொல்றேன் அப்படியா அக்கா இங்க பாருங்க கஸ்டமர் ஜிஎஸ்டி இல்லன்னு சொன்ன இருக்கு அது நான் சொல்லல நீ சொன்ன நேத்து வீடியோல நீ சொன்ன நேத்து வீடியோல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ஒரு முன்னாக்கும் கிடையாது ஒரு முன்னாடி கிடையாது நீங்க தான் பேசுறீங்க நான் வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டேன் இந்த பாருங்க நான் எஃப்எஸ்எஸ்சி இருக்கு டிஎஸ்என் எம்எஸ்எம்இ இருக்கு எல்லாம் இருக்கு இப்ப நீ வீடியோல சொல்லணும் இங்க எல்லாம் இருக்குன்னு நீ சொல்லணும் கஸ்டமருக்கு கால் பண்ணவா நீ இப்ப இது இருக்கு காமிச்சாச்சு உனக்கு ஆதாரம் காமிச்சாச்சு தங்க இருங்க நான் பேசிக்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் கஸ்டமர் எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணா கார்த்திக் குமார் டிவிக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க நீ டிவிக்கே வச்சிருக்க அதிமுக அதிமுக நல்ல கை பிடிக்கிறீங்க ஆனா டிவி கேக்குது பண்ற நீ இப்ப என்ன சொல்ல வர எனக்கு நீ கேஸுக்கு போ அதுக்கு போனா கேஸ் வேற மாதிரி இல்ல இல்ல அமைதியா இருங்க இங்க பாருங்க கஸ்டமர் ரிவ்யூ என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் கஸ்டமர் ரிவ்யூல எது தெரியுமா எடுக்கணும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க கஸ்டமர் ரிவ்யூல எது எடுக்கணும் இப்ப நீ என்ன சொல்ற ஆரம்பத்துல நீங்க இப்ப ரெடி பண்ணி வச்சிட்டு வரல நான் கேட்க கூடாது நான் ஆரம்பத்துல நான் கேக்குறேன் ஒரு வருஷம் என்னைக்கு வாங்குறது பாருங்க பாருப்பா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கஸ்டமர் ரிவ்யூ நான் இப்ப போடுறேன் தம்பி இதெல்லாம் நீ கஸ்டமர் ரிவ்யூ பேசல நீ என்ன சொன்ன சர்டிபிகேட் இல்லன்னு சொன்ன அப்ப சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லு மன்னிப்பு கேளு அவங்களுக்கு ஏதாவது இல்ல கேட்கல என்னடா கேளு தங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கீங்களா இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்புறம் நீங்க பேசுங்க கஸ்டமர் ரிவ்யூ
FSSC அதிகாரிகிட்ட போய் நீங்க கேளுங்க. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது என்னமாவது ஆச்சு அப்படின்னாதான் அப்படியா நீங்க வந்து என்னோட பிசினஸ்ல கை வச்சுட்டு போவீங்க. நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமா பிசினஸ் விக்கிற கஸ்டமர் நான் போன் பண்ணி கேக்குறேன். சரி, கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன ரிவ்யூ நீங்க எடுங்க? யாருக்கு விக்கிறீங்க? மக்கள் தானே விக்கிறீங்க. ஆமா. மக்களோட ரிவ்யூ நான் போட்டா உங்களோட ரிவ்யூ எடுங்க. சாப்பிட்டவங்க பாட்டுங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி நான் அடிக்கிறேன். போடு. எடுங்க பாப்போம். நீங்க யாரும் பேசக்கூடாது. சரி சரி. கார்த்திக் குமார்ன்றவருக்கு அடிக்க கூடாது. சரி, இது ஒண்ணு நான் கேட்கிறேன். கார்த்திக் குமார் அடிக்கல. சரி. சரி, வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. என்ன நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க? நான் எங்க கஸ்டமர் என்ன பேசுறாங்க? அடி பார்த்துருவோம். உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பார்த்துருக்கேன். எவன் போன் பண்ணி சொல்றதுல வச்சு கொடுமா? என்ன வீட்ல வந்து இல்ல. அப்ப நான் வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எங்க வீட்ல வந்துட்டு இப்படி சவுண்ட் பண்ணி பேசினா நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. எங்க வீட்ல வந்து இப்படி பேச மாட்டாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பார்த்துருக்கேன். எவனோட போன் பண்ணி சொல்றதுல நான் வைக்க முடியுமா? வீட்ல வந்து என்ன நீங்க இதுதான் கவுன்சிலர் கூடி வந்ததா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். உள்ள போறதுனால உன் மகன் ஈடு மாட்டான். நானே சொல்றேன். எங்க செட்டு வந்தாலும் அது நான் தான். எங்க செட்டு வந்தாலும் அது நான் தான் பொறுத்து. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன், சட்டத்துக்கு நீ பேசிட்டு இருப்பேன். இல்ல அமைதியாக நினைச்சிட்டு இருக்கியோ? இவ்வளவு அநியாயம் பண்ற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா நியாயமா இருக்க திமிர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ போய் காட்டு, எவன்கிட்ட வேணாலும் காட்டு, எந்த போலீஸ்லையும் காட்டு, எவன்கிட்டயும் காட்டு. வந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம்.
நினைச்சியோ நீ வாய் முட்டைக்கெல்லாம் பேசி நிறுவீங்க. நம்ம அப்படியே ராம் தமிழர் ராஜா பேரோன் எதுக்குமே வர மாட்டாங்க. நீ என் ப்ராடக்ட்டுக்கு எது சர்டிபிகேட்ல நீ பாத்தியா? கொண்டாந்து சர்டிபிகேட் வெளியே வர வெளியே வா தங்கம் அவங்க வீடியோ எடுப்பாங்க. தங்கம் அடிப்பாங்க. அடிச்சுட்டு அப்புறமா அவங்களே வீடியோ எடுத்துட்டு பேசுறது இல்லையா? அது அவங்களே வீடியோ எடுத்துக்குவாங்க. இதான் பேச்சுவார்த்தையை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க நாம் தமிழர் கவுன்சிலர் எங்க அப்பா இல்ல நம்ம வந்து கூட இருக்கவங்க அவருக்கு பிடிச்சாரு. தெரியாத மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எப்பா நீங்க இங்க எதுக்கு இந்த மாதிரி நம்ம இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க என்ன சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசினாலும் அமைதியா பேசுங்க. அண்ணனே என் பாட்டிங்க எங்க அப்பா நான் ஒரு பொம்பளை பேசுறேன். எவ்வளவு ஒருத்தர் சொல்றதா எடுக்க முடியாது. நீங்க ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்றேன். ஆனா ஆதாரத்தை காட்டாம நீங்க புடிச்சுட்டு போய் அங்கேயே புடிச்சுட்டு எங்க அம்மா உதச்சாங்க. எங்க அம்மா உதச்சாங்க. உங்க நான் உங்க அம்மாவை என் அம்மாவை எப்படி உதச்சீங்க? கணவரோட கால் தெரியாம பட்டதுக்கு உங்க கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து என் அம்மாவை அடிக்கிறீங்க. அவர் அடிக்க மாட்டாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாத சஞ்சய் வா. அஜய் அஜய் கூப்பிடு. பொம்பளை போட்டு அடிக்கிற அளவுக்கு ராஜபுரம் கேவலமா நினைச்சீங்களா? சவுண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை ரொம்ப அதிகமா போகுது. ப்ரொடெக்ஷனுக்கு நாங்க கூட்டி வச்சிருக்கோம். நீங்க கூட்டி பாருங்க சஞ்சய், நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க பாருங்க பேச்சுவார்த்தையை கூட்டு வந்த நீங்க. நான் ஒரு மூணாவது மனுஷனா வந்தேன். அவ்வளவுதான். இல்லண்ணா தயவு செய்து சொல்லுங்க. உங்க அம்மா அழுகுறத பாருங்க. ப்ரொடெக்ஷன் இல்ல எங்களுக்கு. நான் போறேன். இருங்க, நான் வெளியே விடுறேன். வெளியே விடுறேன் இருங்க. இல்ல வீட்டுல இருந்து நடத்தி அடிக்க கூடாது. எங்களுக்கு ரொம்ப நான் இப்ப வந்து இதை தடுக்க நினைச்சேன். கூட்டி வச்சிருக்கோம் சார். இந்த சேஃப்டிக்கு நான் கூட்டி வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். நீங்க தானே சார் கூட்டிட்டு வந்தீங்க? நான் இங்க இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அவங்க தான் வந்தாங்க. பேச்சுவார்த்தைன்னு கூட்டு வந்தீங்க. பேச்சுவார்த்தை இல்ல. நான் வந்து இங்க 500 ரூபாய் தள்ளுமுள்ள வந்து அதை பிடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். நான் வந்து தடவை அவங்க லேடி வந்து ரொம்ப மிரட்டி இப்படி பேசினால இப்படி பேசுறாங்க வீடுன்னு சொன்னேன். தம்பி நான் வந்து இங்கே நம்ம பேசுவோம். என் மேல அடிச்சிருக்காங்க. எங்க அப்பா மேல அடிச்சிருக்காங்க. எங்க அப்பா மேல அடிச்சிருக்காங்க. எங்க அம்மா உடைச்சிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. நான் ஒரு டாக்டர். அவங்க வயிற்றுல ஏதோ உடைச்சிருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கும்? என் தம்பியை பாருங்க எப்படி கிழிச்சு விட்டுருக்காங்கன்னு. இந்த ரவுடிசமா நடக்குது இங்க. இங்க சட்டையை பாருங்க. இங்க சட்டையை பாருங்க. இல்லம்மா எனக்கு எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குமா? என் அம்மா யூட்ரஸ் பாருங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஹாஸ்பிடல் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். இல்லம்மா நீங்க தான் அடிச்சிருக்கீங்க. ரவுடி பாருங்க கூட்டு வருவீங்க. இங்க பாருங்க. நீங்க பாருங்க. இங்க பாருங்கம்மா. இந்த பையன் சிந்தாகு ரவுடி பையன் கூட்டு வர நான் யாரும் வரக்கூடாது. இவங்க தான் இவன் தான் அடிச்சுனா கேட்டியா? இந்த மூல 4 பேரை கூட்டிட்டு வருவோம். நீ பொம்பளை காட்டிட்டு எங்க அம்மா இப்ப அவன் ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தாவே காண்டிட்டு உள்ள வந்து நாம் தமிழர். நீ நாம் தமிழர்ல நாம் தமிழர் எல்லாமே நாம் தமிழர். ஒண்ணு இல்ல அம்மா உழைச்சிருக்காங்க. எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கொண்டுட்டு உள்ள போகல ஆம்பளை வெளியே வர
ஆம்பளை என்ன பொம்பளை அடிக்க கூடாது. எங்க அம்மா அடிச்சு நான் அதுக்கு வரல. நான் வந்து எங்க அம்மாவை வேண்டி தான் நிக்கிறேன். எங்க அம்மா உதைச்சாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. ஆமா, இந்த ரிப்போர்ட் என் கார்ல தான் இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு. சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு சஞ்சய், ஃப்ரண்ட் சீட்ல தான் இருக்கு சஞ்சய். ஃப்ரண்ட் எங்க அம்மாவும் உதைச்சாங்க. பயாப்சி கொடுத்துருக்கோம். அவங்கள பிடிச்சுதான் வச்சிருந்தோம். உங்ககிட்ட நான் வந்து ஆமாவா பிடிக்க கூடாது அப்படிதானே. எங்க அப்பா அடிச்சாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கூடுங்க. அவனு விடக்கூடாது. அண்ணா 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 இங்க வாங்க அண்ணா. ஆம்பளைங்களை அடிக்கிறது பிரச்சனை இல்ல. அம்மா உழைச்சாங்க. அடிக்கிறது பிரச்சனை இல்ல. அடிக்கிறது பிரச்சனை இல்ல. எங்க அம்மாவை உதைச்சிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் நாங்க அடிச்சோம். உதைச்சனால்தான் அடிச்சு வெளில இருக்கணும். போலீஸ்ல போன் பண்ணிருந்தா என்ன பண்ணிக்கிறேன். சேர் உடைச்சிருக்கு. எங்க அப்பாவை மண்டையில அடிச்சாங்க. எங்க வயசான பாட்டி யாரையும் விடக்கூடாது. யாரையும் விடக்கூடாது. காலைல 8 மணிக்கு 11 மணி வரை நைட் வரை இருக்காரு கடையில. நீங்க எங்க குடும்பத்தை அடிச்சு கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. பாருங்க, நாட்டம் அடிச்சு ரவுடி பயிலுங்க எல்லாரும் கொலைகாரங்களா நாயங்களா? அம்மாவோட யூட்ரஸ் எங்க அம்மா நம்ம வரும்போது இவன் அந்த பொம்பளை வந்து சமாதானமா தான் பேசிச்சு. அண்ணா இருக்காரு ரவுடி பையன் என்ன தள்ளி விட்டது நீ. தள்ளி விட்டு என் தள்ளி விட்டது நீ. என்ன தள்ளி விட்டது நீ. அதுக்கு இல்ல வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஆத்தா மேல சத்தியமா ஒத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த நான் என்ன தள்ளி விட்டது இல்லன்னு சொல்லு. அப்போதான் அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். வீடு யாரையும் அடிக்கிறது உனக்கு யார்? இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. இங்க பாரு இங்க பாரு. இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. ஆனா நான் வச்சு உள்ள ரவுடி பையன் எல்லாம் வந்துட்டான் நாயங்களா. வீட்டுக்குள்ள வந்து அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது. நாய்க்கு பேச ரவுடி மாதிரி வா. இவர் பொம்பளை இல்ல ரவுடி. இந்த ரவுடி தான் போய ஊரு தாண்டி பாரு நாய. இவன் பாண்டிகாடு இல்ல.
பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. நாங்க சர்ச்சுக்கு அம்மாவோட வயிற்று மிதிச்சு யூட்ரஸ்ல பிரச்சனை. இப்ப ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வந்தோடனே நேரா ஃப்ரெண்ட்ல வந்துட்டு நாங்க வெளியே அந்த கார்ல வந்தோம். அப்பா பாட்டி தான் இருந்தாங்க. வாங்க 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 உங்கள்ட்ட தான் பேசினா ரவுடி மாதிரி. நம்ம ஊரு நம்ம வீட்டுக்கே வந்துட்டு வா ஒன்னதான் கூட நான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பொம்பளை இப்படி பேசுது. நம்ம ஊருக்காரங்க நம்ம என்ன எங்க வீட்டுல வந்திருக்கீங்க இப்படி சவுண்ட் ரைஸ் நீ என்னடா அப்படின்னு அவன் எழும்பி வந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி காட்டிக்கான். நீ என் உடம்பு சின்ன உடம்பு தான் பெரிய உடம்பு இருந்தாலும் அவன் ஏறி என்கிட்ட வரும்போது உட்காருங்கன்னு சொன்னா உடனே அவன் என்கிட்ட ஏறிட்டான். அவ்வளவுதான். அவனை பிடிச்சி தள்ளனேன். அவன் இவனை பிடிச்சி தள்ளனா என் தம்பி தொட்டா எனக்கு இருக்குமா? நான் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு நான் 10 அடி பட்டாலும் ஒரு அடி கொடுக்காம விட மாட்டேன். பிடிச்சி அவனை உட்கார வச்சேன். கழுத்து பிடிச்சி 2 பேரும் அடிச்சோம். எங்க அம்மா உதச்சு அதுல இங்க பாருங்க சுத்தி என் மேலதான் அவன் கிடந்தான். சுத்தி இருந்து எல்லாமே அடிபட்டு அவன் அடிச்சுதான் இல்ல. நீங்க சொல்லுங்க பிரதர். எங்க பொம்பளைங்களை அடிச்சுட்டு சும்மா விடுவோமா? புரியுது. அதனாலதான் நான் இதுல டக்குனு கூட வந்தோம். ஜெயங்கள் ஃபுல் வீடியோ இருக்கு. முதல்ல அவங்க தான் கை வச்சாங்க. முதல்ல வீடியோ எடுக்குது. சோசியல் மீடியா பேசணும். அதுல பேசணும். பக்கத்து லீடர் வந்தாங்க. ஊரை தாண்டி வர புண்டாவாங்க. தாழ் கையெடுங்க கையெடுங்க. என் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில 55 வருஷத்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஒரு நாய் கூட வந்து எங்க அம்மா ரவுடி மாதிரி என் அம்மா பேசாத என் ஒய்ஃப் மோசமா இருக்கு. கார்கில கொடுங்க நான் அவர் கூட்டிட்டு போறேன். வேண்டாமா தயவு செஞ்சு ஒரு பொம்பளைன்னா என் அம்மா என்ன என்னாலும் பண்ணிடுங்க. கார்கில கொடுங்க நான் கூட்டிட்டு போறேன். பாத்த கையெடுங்க பாத்த. இந்த இவனை மட்டும் விட்டா கேட்டியா? இந்த இவதான் பெரிய பிரச்சனை. வெட்டத்தோட வந்திருக்கேன் எல்லாம் எங்க வீட்டுக்கு.
ஆமா நீ வேற விஷயத்துக்கு கொண்டு வந்திருப்ப வெட்டு கத்தி. ஆமா ஆமா நீ சைடுல வச்சிருப்ப. வேண்டாண்டா வேண்டாண்டா நான் சொல்றேன், நீங்க பொறுமை இருங்க. கேக்குறீங்களா என் பேச்ச? சார் கொலை மிரட்டு வந்திருக்காங்க சார். கொலை பண்றது சார் உள்ள வாங்க சார். சார் கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க சார். சத்தியோட எங்க வீட்டுக்குள்ள வாங்க சார். எங்க வீட்டுக்குள்ள சஞ்சய் அந்த ரிப்போர்ட் வண்டிக்குள்ள. ஆனா அந்த வண்டிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும் இருக்கு. அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இந்த வண்டியில இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்கு. ஸ்கார்பியோக்குள்ள எங்க அப்பா உள்ள வாங்க சார். நீங்க அத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, உடைச்சிருக்கீங்க. இல்ல பிரச்சனை வேண்டாம் உள்ள நின்றுருக்கீங்க. இவன் தான் இருக்கல சார். உள்ள வந்து அடிச்சு உடைச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். வயத்துல மிதிச்சிருக்கான். வயத்துல திமுக கூட நான் திட்டி இருக்கேன். அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி பேர் அம்மா லேடி ஒரு அம்மா சமாதான பேசுறேன். விடுன்னு சார் நான் சொல்றேன் சார். சம்பந்தப்பட்டவன் நானு. சம்பந்தப்பட்டவன் இங்க இருக்கான் சார். ஆக்சுவலா என் வீட்டுல வந்து பாருங்க. இன்னொரு ஊருக்காரன் எங்க வீட்டு உள்ள வந்து பிரச்சனை பண்ணிருக்கேன். என் வீடு ட்ரெஸ் பாஸ் பண்ணி ஒரு பீச் உள்ள வச்சு என்ன என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வருவாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு சார். ஹாஸ்பிடல் ஒரு நிமிஷம் சார். நான் டாக்டர் சார். எங்க அம்மாக்கு பேச விடுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. லேடி என்ன நான் பேசுறேன் சார். நீ சொல்லு. சார் நம்மகிட்ட ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 2 தடவை ஆர்டர் போட்டு சார் அவங்களே கரெக்ட் விசாரிக்கீங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க வீடு இருக்கு. என் வீடு அக்கா மாதிரி உங்களை விட்டோம். அக்கா மாதிரி விட்டோம். என் வீட்டுல ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்கேன். உனக்கு பேசணும்னா என் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் ஆகும். நீங்க வீடு யாரு வந்து நீங்க தள்ளி விடுவீங்க பாத்துருக்கோம்.
இருப்பாங்களா? நீங்க வீடு யாரு வந்து தள்ளி விடுவீங்க பாத்துட்டு இருப்பாங்களா? ஆனா நீங்க வீடு யாரு வருவீங்க தள்ளி விடுவீங்க நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? நீங்க வீடு யாரு வந்து தள்ளி விடுவீங்க நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? ஆனா நீங்க வீடு யாரு வந்து நீங்க தள்ளி விடுவீங்க நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? ஆனா தள்ளி விடுறது தப்புண்ணா, தள்ளி விடுறது தப்பு. ஆனா தள்ளி விடுறது தப்பு. நீங்க வீட்டுக்குள்ள வந்து தள்ளி விடுறது தப்பு. நீங்க யாருண்ணா? நீங்க யாரு? தேவையில்லாம வீடு யாரு வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றது தப்பு. சரியாண்ணா? யாரா இருந்தாலும் தப்பு தான். வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றீங்க பாத்துட்டு இருக்கணுமா? தமிழ்நாடு என்ன இருக்கு? ஒரு ஊருக்குள்ள வந்து இப்படி பேசுறீங்கன்னா தப்பு. ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு அண்ணா வாங்கண்ணா நீங்க உள்ள வெட்டி வாங்கி ஒரு வீடியோ வெட்டி வாங்கி வெட்டி வாங்க அந்த வெட்டி கத்தி வாங்க அந்த பேக்ல கத்தி வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்காங்க. வெட்டுக்கத்தி அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்காங்க. அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்காங்க. கொண்டு வந்தீங்க. பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்துக்கு கொண்டு வந்தீங்க. பேச வந்த வெட்டுக்கத்தி இனத்துக்கு கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க வெட்டுக்கத்தி இனத்துக்கு கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி இனத்துக்கு கொண்டு வந்தீங்க. வெட்டுக்கத்தி இனத்துக்கு கொண்டு வந்தீங்க. என்ன தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 நாட்கள் வெறும் ஒரு 2 வீடியோ தான் போட்டேன். அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டேன். ஆதாரம் கேட்டாங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நானும் என் அண்ணனும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் சர்ச்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ராஜாபுரம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்டை சொல்லக்கூடாது, படிச்சிருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்கள மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜாபுரம் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரில, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இல்லைன்னா பேசுறதுக்கு தான் அப்படி. எங்கள் அப்பாவும் மரியாதையாக எங்கள் அப்பா வந்து ஊரில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பேரூராட்சி தலைவராக இருக்கார். ஸோ லைக் நம்ம பொறுப்பில் இருக்கோம், நம்ம பொறுப்பாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சரி எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு தான் நாகரிகமாக ட்ரீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது நான் யதார்த்தமாக நானும் அண்ணனும் அம்மாவும் காரில் வந்து இறங்கிட்டு ராஜாபுரம் பார்த்துட்டு என்ன தம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்லேருந்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்குள்ளே போகும்போது இவங்க எப்படி கதையை கொண்டு வராங்கன்னா, உள்ளே இருந்தது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த ராஜாபுரம் இந்த பொறுக்கிகள்லாம் உள்ளே இருந்தாங்க. இவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து நேற்றுக்கு என்னோட அந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த அந்த ப்ரூஃப் வீடியோவில் என்னோட லேகியத்தை பற்றியும் பேசியிருக்கீங்க. லேகியத்துக்கு நான் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். சார் நான் லைசன்ஸ் கேட்டேன், லைசன்ஸ் இல்லைங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னோடய ஃபோனை எடுக்கிறேன், மொபைல் எடுத்து இங்கே பாருங்கள் நான் ப்ரூஃப் பண்ணுறேன், உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இல்லாமல் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சி விமர்சித்ததுக்காக நான் ஒரு 20 செகண்ட் பேசின ஒரு வீடியோ, அவனோட அந்த லேகியம் விற்கிற வீடியோவை எடுத்துகிட்டு வந்து கையில் ஒரு பேக்கில் அரிவாள் கத்தி, அதை தாண்டி வந்து இன்னொரு வெட்டருவா, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எகிரி வந்து நடிக்கிறாப்புல அந்த வீடியோ நான் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் அதை தாண்டி எங்கள் அப்பாவை தலையில், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக சொல்கிறேன், யூட்ரஸில் பிரச்சனை, ப்ராப்ளம் வயிற்றுல மிதித்து, எங்கள் பாட்டியை மிதித்து, அண்ணனை அடித்து, அவனுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட், அண்ணனை அடித்து, இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பாருங்களேன். இது பண்ணி கடைசியில் என்ன பண்ணியிருக்கான், வெளியே வந்து உன்னை சும்மா விட மாட்டோம்ல, அதான் அவனோட ஊர் பாஷையில் பேசுகிறான் அந்த பொறுக்கிப்பேன், உன்னோட நீ சாவுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வெட்டருவை வச்சு மிரட்டி பேசி ஊருக்காரங்க வந்தனால கடைசி அடித்து உட்கார வச்சு ஜட்டியோட உட்கார வச்சாங்க. லைக் நம்மளோட நாகரிகம் அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணவங்களை நாம் தமிழர் கட்சி, அதை நான் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா, திமுக இத்தனை நாட்கள் நான் விமர்சித்தேன், இவ்வளோ நாள் தொடர்ந்து விமர்சித்தேன், 1 வருஷம் கிட்ட விமர்சிச்சிருப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ என் வீட்டை வெட்டுறதுக்கோ கொல்றதுக்கோ வந்தது கிடையாது. திமுக சார்ந்தெல்லாம் நான் பேசல. ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் நான் அஃபெக்ட் ஆனது கிடையாது. என் குடும்பமோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அஃபெக்ட் ஆனது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்த 2 நாளில் வெட்டுறது அளவுக்கு வர்றாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். எந்த கட்சி தாண்டியும் எப்படி ஒரு தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் நம்ம வளர்த்து வச்சுருக்கோம், இந்த சீமானை நம்பி எப்படி வச்சுருக்கோம், இந்த சீமான் வளர்த்த பிறப்புகள், இந்த உடன்பிறப்புகள், இந்த தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நாம் தமிழர் டிஎம்கே வாச்சும் ஐடிவிங்கில் தான் விளையாடுவாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி, அதுக்கு முன்னாடி தான் இந்த சுனந்தாங்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் செக்ரட்டரி, மாநில செக்ரட்டரி, எனக்கு காலில் மெசேஜ் பண்ணுறாங்க, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கான்சிக்வன்சஸ் இதுன்னு தெரில. ஆனால் வீட்டுக்கு வந்து வெட்டி கொள்கிற அளவுக்கு இவனுங்க வந்து வராங்கிற கான்சிக்வன்சஸ் நான் எதிர்பார்க்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. கடைசியில் ஜட்டியோட உட்கார வச்சாங்க மக்கள், இது பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன பண்ணுறது, மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொல்ல வந்திருக்காங்கன்னா, ஊர் மக்கள் வந்தனால, என்னோடய சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏதோ கடவுளோட புண்ணியத்தில், உங்களோட புண்ணியத்தில் இன்றைக்கி இருந்து பேசுகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த தற்கொலை நாம் தமிழர் கொலகார கூட்டத்தை எந்த அளவுக்கு மக்கள் நீங்கள் நம்பி போய் போடுறீங்க, இல்லை நம்பாதீங்க இந்த மாதிரிப்பட்ட ஏமாளிகள். நன்றி, வணக்கம்.